வணக்கம் ஐயா. சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் பழனியப்பன். இந்த வண்டி எடுத்து வரீங்க, மாட்டு வண்டி. சொல்லுங்க. எதுக்காக எடுத்துட்டு வரீங்க? எப்படி அந்த முறையில சொல்லுங்க. எத்தனை வண்டி வரும் அது மாதிரி? இருந்து நாங்கள் ஒரு 50 55 வண்டிக்கு பக்கமாக வர்றோம். வரும்போது காலகாலமாக அவங்களுக்கு செட்டியார்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு வர்றோம். அது பயணத்துக்கு என்ன வரும்போது நாங்கள் பயணம் அந்தந்த ஊரில் தங்கி வருவோம். புதுக்கோட்டை, கந்தரக்கோட்டை, பூண்டி, சுவாமிமலை, அப்படி வரல மூவலூர், இதில் வந்து வருவோம். நாங்கள் வந்து 15 நாள் அவங்க வீடு போய் சேரும்போது வரும்போது அவங்களோட சேர்ந்து வருவேன். எங்களை தங்க வச்சு நீட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ வருடம் சித்திரை திருவிழாக்காக வருவீங்களா? ஆமாம், சித்திரை 14 மணிக்கு அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்புவான். இங்கே வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்களுக்கு வண்டி இந்த மாதிரி மாடு வாங்கிக்கலாம்னு கேட்பாங்க. மாடெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன மாடை கொண்டு எடுத்துகிட்டு வரீங்க? என்ன மாடு? மாடு வந்து நாட்டு மாடுகள் வரும், நாட்டு மாடுகள், கண்ணவரத்து மாடுகள் வரும், பல ஜாதிகள் வரும். வண்டி உங்களோட வண்டியா? வண்டி வந்து அவங்கள்ட்ட மாடு மட்டும் தான். மாடு மட்டும். இந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த வண்டி? ஃபங்க்ஷனுக்காக மட்டும் மாடு வாங்கிக்குவோம். இந்த வண்டிகள் என்னென்ன வச்சிருக்கீங்க சொல்றீங்களா? அப்படியே ஆமாம், வைக்க வச்சுக்குவோம். மாடு இருக்கு, அவங்களுக்கு சமைக்கிற சாமான் ஏற்றிட்டு வருவோம். அதுவாக மாட்டுக்குள்ள பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, இது ஊரா கொடுப்பா எல்லாமே வண்டிக்கெல்லாம் இருக்கும். வண்டியை பின்னாடி பார்க்கலாமையா? நல்லா காட்டுங்க. இந்த சாக்கு இது மாதிரி தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. இது வந்து நமக்கு சேஃப்டிக்காக சார். நம்ம வந்து விழுகாம இருக்க, பத்திரமா நைட்டுல வர்றோம்ல, உட்காந்துருக்கோம்ல, நம்ம வந்து கீழே விழுகாம இருக்கிறதுக்கு இந்த சாக்கு. வண்டி ஓட்டுறவங்க நீங்க? ஆமா, வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும். வண்டி பின்னாடி என்னென்ன இருக்கு காட்டுங்க. இதில் மெத்தையை போட்டு விருத்தின படுக்கிறது. இதில் அந்த அவங்களுக்கு வேண்டிய சாமான்களை ஏற்றி விட்டு மெத்தை போட்டு அவங்க ஒரு ஆள் தான் வருவா. இப்போ மெத்தை இங்கே போட்டுருவீங்களா? மெத்தை இதில் விரிச்சிடுவோம் சார். கீழே இருக்கிறதுல சார் அது சமையல் சாமான் அப்புறம் சமையலுக்குள்ள சாமான் இது எல்லாம் மாட்டுக்குள்ளது எல்லாமே சிலிண்டர் மிதக்கண்டு அதுக்குலாம் இருக்கும். நீங்க இப்போ வந்து கிளம்புறது வந்து எத்தனை நாளுக்கு முன்னாடில இருந்து கிளம்ப ஆரம்பிப்பீங்க? நாங்க அங்கே இப்போ கிளம்புறோம் சார். இப்போ கிளம்புற வெள்ளிக்கிழமை கிளம்புவோம். இங்கே நான் 5 நாள் அங்க இருந்து இங்க வைசங்களுக்கு வரீங்களா? ஊர்ல இருந்து காரைக்குடியில இருந்து வரீங்களா நீங்க? நாங்க வந்து இது கீழச்சோல்பட்டி. அங்க இருந்து இங்க வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 7 நாள். அப்ப 7 நாளுக்கு முன்னாடியே புறப்பட்டு இருக்கீங்களா? 7 நாளுக்கு புறப்பட்டு புதன்கிழமையில இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கேன் சார். 7 நாள் ஆச்சு. வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா? இது எத்தனாவது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இப்போ நமக்கு கணக்கு பண்ணோம்னா 35 வருஷத்துக்கு மேல வரும். 35 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க வரும்போது இப்போ மாட்டு வண்டியில எத்தனை பேர் வருவீங்க? நாங்க அவர் செட்டியார் ஒரு ஆளு, நான் ஒரு ஆளு, வண்டி ஓட்டுற ஒரு ஆளு. அவர் செட்டியார் வண்டியில் படுத்துக்குவாங்க. 2 பேர் தான். 2 பேர். மித்தவங்களாம் வேற ஏதாவது கூட வருவாங்களா? இல்ல கூட அவங்க எல்லாம் வந்து நடந்து வருவாங்க. நடப்பயணமா வர்றாங்க. நடப்பயணமா வருவாங்க. நடந்து வருவாங்க. சாப்பாடு சாமான்லாம் டெம்போல வந்துரும். டெம்போல வந்துரும். தங்கி தான் வருவீங்க? ஆமா, தங்கி தான் சார் வரும். முதல் நாள் புதுக்கோட்டை, 2ஆவது நாள் கந்தரக்கோட்டை, 3ஆவது நாள் பூண்டி, 4ஆவது நாள் சுவாமிமலை, 5ஆவது நாள் மூவலூர், 6ஆவது நாள் கோயில். இங்க எத்தனை நாள் தங்கிருப்பீங்க வைஷ்ணவல்ல? இங்க வந்து 4 நாள் தங்கிருப்போம். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைக்கு கிளம்பிடுவோம். திரும்பி வெள்ளிக்கிழமைக்கு கண்டிப்போம். இப்போ மாடெல்லாம் எங்க இருக்குங்க? மாடெல்லாம் உள்ள அங்கிட்டு கிடக்குது. பரத்தாடி சேஃப்டியா இடம் இருக்கு. இப்போ இதுக்கு வண்டிக்கு வந்து என்ன வகை மாடு போட்டுறீங்க? நாட்டு மாடுல? நாட்டு மாடு, கண்ணவரம், கண்ணவரம், இருவரப்பான்னு சொல்லி இருசாதின்னு சொல்லுவாங்க. அது பல ஜாதி மாடுகள் வரும். அவங்களுக்கு பிடிச்ச ஜாதியெல்லாம் வாங்குவாங்க. இப்ப இந்த வண்டி இருக்குல்லங்கய்யா, இப்ப இந்த வண்டி வந்து இப்ப இந்த இதுக்கு வரது இல்லாம வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு? இல்ல சார், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த இதுக்கு வைத்திய சுமல் வருவோம். அதுக்கப்புறம் நாங்களே பார்க்க முடியாது. உடனே இந்த மாதிரி செட்டு கட்டிப்பாங்க. செட்டுக்குள்ள உடனே உள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது பண்ணுவாங்க, பயன்பாட்டுக்கு வச்சு. ஆமா, இது ஒரு லண்டியர் ஒரு வர்றதுக்கு இது துணைக்கு வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவளும் காவலுக்குன்னு சொல்லி ஆளும் வருவாங்க. இப்ப இது எதுக்காக வராங்க முதல்ல? இப்ப அவங்களுக்கு பூர்வமே பூம்புகார்னு சொல்றாங்க. அதாவது இந்த நகரத்தாருக்கு பூம்புகார் தான் போற இடம் எல்லாமே. அங்க வந்து மேட்டுப்பகுதின்னு சொல்லி தங்குறாங்க. இங்க வந்து இது கடல் வெள்ளம் வந்து கடல் உள்ள புந்ததுனால அப்படின்னு சொல்லி மேட்டுப்பகுதியை தேடி சிவகங்கை மாவட்டம் அவங்க குலதெய்வ சாமியை வழிபடுறக்காண்டி வருஷம் வருஷம் வந்துட்டு போறாங்க. நடைபயணமாவே வந்துட்டு போறாங்க. ஆமா, இப்ப முன்ன வந்ததுக்கு இப்ப வந்ததுக்கு வண்டி இன்னைக்கு குறைச்சலா இருக்க மாதிரி இருக்காது. வண்டியை வந்து விலைவாசிகள் அதிகமா இருந்தாலும் கட்டுறதுக்கு கொஞ்சம். இப்ப நாம எல்லாம் வர்றோம்னா காசு வந்து 25,000 ரூபாய்க்குள்ள மாட்டுக்கு. அது அவங்க செலவுல ₹1 2 ரூபாய்க்கு போக மாட்டேங்குது. செலவுனாலும் பல பேர் யோசிக்கிறாங்க.
இப்போ இந்த வருஷம் எத்தனை வண்டிங்க இந்த வருஷம் 54 வண்டி இருக்கு. போன வருஷம் 54 தான், இந்த வருஷம். இப்போ இந்த 54 வண்டி வருதுல்ல, இப்போ இந்த 54 பேர் எப்படி ஒருங்கிணைச்சு ஒண்ணா ஆகிக்கிறாங்க? அதுதான் சார் அவங்க வந்து உண்டியல் பண்ணி சொல்லியிருக்கா சார். இந்த வந்து நிர்வாகம் பண்ற உண்டியல் பண்ணிங்க. நிர்வாகம் இந்த உண்டியல் பண்ண குரூப்னு சொல்லி பங்காளி இருக்காங்க. சரி. அவங்க தான் இந்த நிர்வாகம் பூரா பண்ணுவாங்க. முத வண்டிக்கார வந்து அவங்க தான் இந்த பயணத்தை தொடங்கி வச்சது. அவங்க முத வண்டி கட்டிடுவா, அவங்க பிறகு இந்த உண்டியல் பண்ண இந்த பொறுப்பு, எத்தனை வண்டிக்கு பொறுப்பு வந்து அவங்க தான். இந்த நம்பர் போட்டு குளிக்கி லைனாக கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே, காவக்கார சம்பளம் கொடுக்குறது எல்லாமே அவங்களோட. இப்போ எத்தனை வண்டி வந்திருக்கு சொன்னீங்க? 54. 54. ஆமாம். இதுக்கு முன்னெல்லாம் எத்தனை வண்டி வந்திருக்கும்? முன்னாடியெல்லாம் அவங்க நெருக்கி 75 80 வண்டிக்கு பக்கம் வந்துருக்காங்க சார். அவ்வளோ வண்டி வரும்? அவ்வளோ வரையும் வந்திருக்காங்க. அப்போ வந்து போக்குவரத்து கம்மியாக இருந்துச்சு, வண்டிகள் வந்து பஸ் எல்லாம் இல்லை, அதனால ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வந்திருக்காங்க. இப்போ அப்போ வந்து நம்ம இதெல்லாம் கிடையாது சார். அவங்க மட்டும்தான் அங்கேருந்து வந்தாங்க. அதாவது நகரத்தார் மட்டும்தான். நகரத்தாருக்கு வந்து நம்ம காவலுக்கும் வண்டிக்கு மட்டும்தான் நம்ம ஆள் வந்துருக்கோம். அப்போ வந்து நடையாள் காவக்கரை வருவாங்க, நடக்க முடியாத இடத்துல வந்து அந்த காவக்கரில் விட்டுருவாங்க. அது ஆட்சியை நடந்து வருவாங்க, நடக்க முடியாமல் வருவாங்க. அப்போ நம்ம காவக்கரில் விட்டு ஒரு சாப்பாடுலாம் கொடுத்து அவங்க தான் நடந்து வண்டி வராது சார். அப்போல்லாம் அந்த நடையாள் நிற்கிற வரைக்கும் அந்த வண்டி வந்து அந்த இடத்துல நிற்கும். நடையாளுக்கு பயணத்துக்கு வந்து பயந்து நன்றி விடிய கடந்த வண்டிகள் விலகிட்டு வரும். அது வரைக்கும் நடையாள் பொறுத்தாடி தான் வண்டி வரும். இன்னைக்கு மாதிரிலாம் வரல. இன்னைக்கு இப்போ ஆளு கொண்டு வந்தால் ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால வண்டி வந்து விலகிட்டு முன்னாடி வரும். காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கூண்டு வண்டியை நம்ம ரெடி பண்ணோம்னா எவ்வளோ செலவாகும்? இதை ரெடி பண்ணுறதுக்குலாம் ஆளுங்க இருக்காங்களா? ரெடி பண்ணலாம் ஆசாரியர்கள் இருக்கா சார். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ரெடி பண்ணோம்னாக்கா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபா இருக்கும். ஒரு வண்டி ரெடி ஒரு வண்டி ரெடி கூண்டு வண்டி ரெடி பண்ண. ஆமாம். அது இப்போ ஏன்னா போன வருஷம் வண்டி ஒரு வண்டி புதுசாக வருது. அவங்களுக்கு இப்போ 2 இது சக்கரம்லாம் செஞ்சு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது சார். வண்டி வந்து இப்போ செய்கிறது வந்து இப்போ காரைக்குடியிலே செய்றீங்களா இல்லை வெளியூரில் செஞ்சு? இல்லை, காரைக்குடியில் செய்கிறாங்க. இதை கீழே திருப்பதி செய்கிறாங்க. வண்டி ஒரு வண்டி செய்யறது சுமார் எத்தனை நாள் ஆகும்? அது வந்து சாமான்கள் வந்து காஞ்சிருக்காங்க. அது எப்படி பார்த்தாலும் 6 மாதம். 6 மாதம். இதில் போட்டுக்க மாறானா என்ன பயன்படுத்தாங்க? இதில் வந்து இந்த பெரம்பு பாங்க, அது தேக்கு என்ன, அப்புறம் பீக்கூடான்னு சொல்லி இதுகளுக்கு வர்றது பூரா, இந்த தெப்பக்கட்டை இதுகளுக்கு வர்றது. இப்போ வாங்க இது பண்ணியிருக்குது கூடாத மாதிரி போட்டுருக்குதுங்க. அது பூரா பெரம்பு தான். பெரம்பு தான். அது பூரா பெரம்பு. அது கேரளாவில் போய் வாங்கிடுவாங்க. இப்போ வண்டி வந்து முழு பொறுப்பும் உங்கள்கிட்ட தான்? ஆமாம், நம்மகிட்ட தான் இருக்குது. நமக்கு 15 நாள் வரைக்கும் நம்மளை சேர்ந்தது தான். அவங்கள்ட்ட 15 நாள் ஒன்றா அவங்களுக்கு செட்டில் ஓட்டு ஒப்படைக்கிற வரைக்கும் நம்ம ஒரு விட்டுருவாங்க. மாடு வந்து நம்ம வண்டி வந்து அவங்கள சேர்ந்தது. அவங்க எல்லாருமே போகிற சமயக்காரர் வந்து வண்டிக்காரர் வந்து கார் ஓட்டிக்கிறவங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வருவாங்க. எல்லாருக்குமே சம்பளம் அவங்க கொடுத்துருவாங்க.